தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் கூட்டமைப்பு திருச்சி கலெக்டர் அலுவலகம் அருகில் மாபெரும் ஆர்ப்பாட்டம். கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் கருவில் துவங்கி கல்லறை வரை விழும்நிலை உள்ளிட்ட எல்லா நிலைகளிலும் உள்ள மக்களுக்கு ஒன்றிய தமிழ்நாடு அரசுகள் கொண்டு வரும் நலவாழ்வு கூறுகளை உரியவர்களுக்கு உடனடியாகவும் தரமாகவும் தாமதமின்றி கொண்டு சேர்க்கும் கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்களை தாய் சேய் நலப்பணிகளை செய்வதற்கு உள்ள இடர்பாடுகளை களைந்து உதவிட பெருந்திரள் முறையீடு செய்ய வேண்டிய நிலையில் உள்ளதாக கூறி கூட்டம் நடைபெற்றது. 1. காலி பணியிடங்களில் கிராம சுகாதார செவிலியர்களை உடனடியாக காலமுறை ஊதியத்துடன் பணியமர்த்த வேண்டும். 4 ஆண்டுகளாக 3000 மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளன. தாய் சேய் நலப்பணிகளை தரமாக வழங்க இயலவில்லை. அதனால் தாய் சேய் இறப்புகள் அதிகரிக்கும் அபாய நிலை உள்ளது எனவும் தடுப்பூசிகளால் தடுக்கப்படும் 12 தொற்று நோய்கள் பரவும் அபாயம் தாய்மார்களுக்கும் கருவற்ற பிரசவித்த தாய்மார்களுக்கு உரிய நேரத்தில் பணிப்பயன்கள் சென்றடைவதில் காலதாமதம் ஆகிறது எனவும் மக்கள் கிராம சுகாதார செவிலியர்கள் மீதும் அரசின் நம்பிக்கை இழக்கும் நிலை உருவாகியுள்ளது என்று கூறினர். ஒரு கிராம சுகாதார செவிலியர் 2ற்கும் மேற்பட்ட காலியாக உள்ள பணியிடங்களில் பொறுப்பேற்று பணி செய்வதால் முழுமையாகவும் தரமாகவும் செய்ய இயலாத நிலை உள்ளது. மாவட்ட வட்டார ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அளவில் திறனாய்வின் போது பேச்சுகளும் ஏசுகளும் வாங்குவதால் அலைச்சலோடு மன உளைச்சலும் பொருளாதார இழப்பும் ஏற்படுகிறது எனவும் வீட்டிற்கு வந்தும் குடும்பம் குழந்தைகளை கவனிக்க இயலவில்லை என்றும் குடும்பத்தில் குழப்பம் சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டு நிம்மதி இழந்து தவிக்கிறோம் எனவும் கூறினர். 2 கணினியில் பதிவேற்றம் செய்த பணியினை மீள செய்ய பணிப்பதை நிறுத்த வேண்டும். PICMEயில் பதிவேற்றம் செய்துள்ள தடுப்பூசி போட வேண்டிய போடப்பட்ட விவரங்கள் எல்லாம் இருக்கும் நிலையில் மீண்டும் மீண்டும் கணினியில் பதிவேற்றம் செய்ய சொல்வது எந்த விதத்தில் சரி என கேள்வி எழுப்பினர். PICME 3.0 மென்பொருள் இன்னும் முழுமையாக சரி செய்து கொடுக்கப்படாத நிலையிலும் நள்ளிரவு 12 மணிக்கு மேல் அதிகாலை 4 மணி வரை பதிவேற்றம் செய்து வருகிறோம். புதிய மென்பொருளை உருவாக்கி PICMEயில் இருந்த தேவைப்படும் அறிக்கைகள் விவரங்களை கணினி உள்ளிட்டரை எடுத்தனுப்ப கணிக்கலாம். கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் பணிகளை பதிவேற்றம் செய்வதற்கும் பதிவிறக்கம் செய்வதற்கும் பணியமர்த்தப்பட்டவர்கள் வட்டார ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கும் மாவட்ட சுகாதார அலுவலகத்திற்கும் பணி செய்து வருகின்றனர். எந்த நோக்கத்திற்காக கணினி உள்ளிட்டாளர் பணியமர்த்தப்பட்டாரோ அதற்காக மட்டுமே அவர்களை பணி செய்ய பணிக்க வேண்டும். FRAS 2.0 ஃபேஷியல் ரெகக்னிஷன் சிஸ்டம் முக அங்கீகார அமைப்பை பதிவு தமிழ்நாட்டில் 8 மணி நேரம் வேலை செய்பவர்களே ஏற்காத நிலையில் 24 மணி நேரம் தொலைபேசியிலும் பகரியிலும் கணினியிலும் அறிக்கைகள் சந்தேகங்கள் விளக்கம் கேட்பதை வழக்கமாக வைத்திருப்பது சரியானதாக இல்லை என கூறினர். எனவே தமிழகம் முழுவதும் ஒரே மாதிரியான அறிக்கைகள் காணொலி கூட்டங்கள் முறைப்படுத்திடவும் வாரத்தின் அனைத்து நாட்களிலும் வட்டார மாவட்ட அலுவலகத்தில் ஆன்லைன் பணிக்கான நிர்பந்தத்தினால் களப்பணி முழுமையாக பாதிப்பதையும் மாலை 6 மணிக்கு மேலும் ஆய்வு கூட்டங்கள் தொடர்வதால் பெண் கள பணியாளர்கள் துணை மையம் அல்லது தங்களின் இருப்பிடங்களுக்கு செல்வதில் உள்ள சிரமத்தையும் தாங்கள் கனிவுடன் களைந்து களப்பணிகளை மேலும் மன மகிழ்ச்சியோடும் உத்வேகத்தோடும் பணியாற்றிட தாங்கள் பரிசீலிக்க வேண்டுமாய் தமிழ்நாடு அரசு கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர்கள் கூட்டமைப்பு சார்பாக தங்களை கனிவுடன் கேட்டுக்கொள்கிறோம் என வலியுறுத்தினார்கள். இக்கூட்டத்தை திருச்சி மாவட்ட தலைவர் காயத்ரி தேவி தலைமை தாங்கினார். சித்ரா சாந்தி மாலதி உமா காந்தி முன்னிலை வகித்தனர். கோரிக்கை விரிவாக்க உரை கோமதி செயல் தலைவர் விமலா தேவி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் ஜீவா நாகரத்தினம் ஜெசிந்தா பிருந்தா சந்தோஷமேரி செல்வராணி அனுராதா அர்ச்சனா ராணி அமிர்தவல்லி ஆகியோர் கலந்து கொண்டனர். திருச்சி மாவட்ட செய்தியாளர் வ பாலாஜி. தமிழக அரசே நிரப்ப வேண்டும் நிரப்ப வேண்டும் நிரப்ப வேண்டும் நிரப்ப வேண்டும். பல ஆண்டு காலங்களாக
3000த்திற்கும் மேற்பட்ட துணை சுகாதார நிலையங்களில் உள்ள பணியிடங்களெல்லாம் நிரப்ப வேண்டும், நிரப்ப வேண்டும், நிரப்ப வேண்டும். காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும். தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, பகுதி சுகாதார செவிலியர்களை, பகுதி சுகாதார செவிலியர்களை கூடுதல் பணி என்ற பெயரில், கூடுதல் பணி என்ற பெயரில் காலி பணியிட பொறுப்புகளை கொடுத்து பழி வாங்காதே, பழி வாங்காதே. செவிலியர்களை பணி செய்ய விடு, செவிலியர்களை பணி செய்ய விடு. கணினி பதிவேற்றம் என்ற பெயரில், கணினி பதிவேற்றம் என்ற பெயரில் சுகாதார செவிலியர்களின் சுகாதார சேவைகளை செய்ய விடாமல் தடுப்பதை தமிழக அரசை கைவிட வேண்டும். தரமான தாய் சேய் நலப்பணி, தரமான தாய் சேய் நலப்பணி செய்ய விடு, செய்ய விடு. செவிலியர்களை செய்ய விடு. அனைத்து சுகாதார நிலையங்களிலும், அனைத்து சுகாதார நிலையங்களிலும். வணக்கம். திருச்சி மாவட்ட கிராம பகுதி சமுதாய சுகாதார செவிலியர் கூட்டமைப்பு சார்பாக தேர்தல் முறையில் வச்சிருக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த பல வருடங்களாக 3000க்கும் மேற்பட்ட கிராம சுகாதார செவிலியர் பணியிடங்கள் காலியாக இருக்கு. இது பல முறை நாங்கள் எங்களுடைய மேலிடத்துக்கு நாங்கள் தெரியப்படுத்தியும் இது வரைக்கும் அந்த காலி பணியிடங்கள் அப்படியே தான் இருக்குது. இதை அடிஷ்னலாக பக்கத்தில் இருக்க இந்த கிராம சுகாதார செவிலியரை பார்க்க சொல்றதுனால ஒவ்வொருத்தருக்கும் ஏற்கனவே 7000 10,000க்கும் மேற்பட்ட மக்கள் தொகைக்கான அடுத்த சேவைகளை செய்ய இருக்கிற அவங்களால எக்ஸ்ட்ரா பொறுப்பு கொடுக்கும்போது அவங்களால அதை பார்க்க முடியல. அதனால எங்களுக்கு உடனே அந்த காலி பணியிடங்களை நிறுத்த தரும்படி கேட்டுக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா யூவின் அப்படின்னு சொல்லிட்டு அது ஏற்கனவே 3.0 எல்லா சம்மந்தப்பட்ட அது குழந்தை தாய் சேய் நலப்பணிக்கான எல்லா சம்மந்தப்பட்ட பதிவேற்றங்களையும் கொடுத்துட்டு இருக்கோம். அதையும் மீறி யூவின் புதுசாக ஒரு ஆப்பை கொண்டு அதில் பதிவேற்றம் செய்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா தேவையில்லாத ஒரு பணிச்சுமைங்கிறத நாங்கள் இது மூலமாக தெரிவித்துக்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா பகுதி சுகாதார செவிலியர் சமுதாய சுகாதார செவிலியர்கள் கிராம சுகாதார செவிலியர் பார்க்க வேண்டிய அந்த வேலையில் அவங்களையும் சேர்த்து அதை பார்க்க சொல்கிறதுனால தேவையில்லாத அதிக பணிச்சுமைக்கு ஆளாகிறது. அதையும் நாங்கள் இது மூலமாக தவிர்க்கணும்னு பார்க்குறோம். அடுத்தது ஃப்ராஸுங்கிறத முகப்பதிவு அட்டண்டன்ஸ்ன்னு சொல்லிட்டு இதை தேவையில்லாத ஒரு குழப்பம். நாங்கள் 24 மணி நேரமும் சேவை செய்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனால இது எங்களுக்கு தேவையில்லாத ஒன்று. இது நாங்கள் காலையில் 10 மணிக்கு போய்ட்டு 5 மணிக்கெல்லாம் டியூட்டிக்கு போயிட்டு வரலாம். நாங்கள் அட்டண்டன்ஸ் கரெக்டாக கொடுக்கறதுக்கு எந்த டைம் கேட்டாலும் நாங்கள் உடனே சேவை செய்கிற ஒரு தொழிலில் இருக்கிறதுனால எங்களுக்கு இது தேவையில்லாத காசுங்கிறது எங்களுக்கு தேவையில்லாத ஒரு மதிப்புங்கிறத எங்களை நாங்கள் தெரிவிக்கிறோம். கோரிக்கை அமைச்சர்கிட்ட வச்சுட்டீங்களா? சுகாதாரத்துறை அமைச்சர்கிட்ட சொன்னீங்களா? சம்மந்தமாக நாங்கள் ஏற்கனவே எங்கள் துறை வாரியாக போய் பேசியிருக்கோம் சார். இப்போ நாங்கள் மாவட்ட ரீதியாக எல்லாருமே பேசிகிட்டு இருக்கோம். அடுத்த கட்ட நடவடிக்கையாக நாங்கள் சென்னையில் போய் எங்கள் இயக்குநரை பார்த்து இதை பற்றி தெரிவிக்கிறாரு. இதுக்கான நடவடிக்கை எங்களுக்கு உடனே எடுக்கலைன்னா அடுத்து நாங்கள் சென்னை நோக்கி பயணம் செய்ய ரெடியாக இருக்கோம். ஓகே.